Dear students, இந்த வீடியோல நம்ம 8th standard maths measurements பார்க்க போறோம். அதுல third exercise லேர்ன் பண்ண போறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு 10 rupees நோட் தெரியும்ல, அது என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். ஸோ அதே ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிற அந்த ருபீஸ் நோட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே அடுக்கி வைக்கிறச்சு நமக்கு என்ன ஷேப் வரும்னா கியூபாய்டு. ஸோ நார்மலாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து லென்த்து பிரெத் ரெண்டு மட்டும்தான் இருக்கும். நம்ம அதை அடுக்கி வைக்கிறச்சு என்ன வரணும், ஹைட்டு நமக்கு தேர்ட் வரும் இல்லையா. ஸோ லென்த்து பிரெத்து ஹைட்டு இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற நம்ம என்ன சொல்லுவோம்னா 3 dimensional அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 3D ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த காயின் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது இல்லையா. ஸோ இதே மாதிரி நிறைய காயின்ஸ் ஒன்று மேலே ஒன்று நம்ம இப்படி அடுக்கி வைக்கிறச்சு இது என்னதான் மாறும் நமக்குன்னா சிலிண்டர். ஸோ நார்மலாக லென்த்து பிரெத் இருக்கிறச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்டும் கிடைக்கும். ஓகேவா. ஸோ இது என்ன சொல்லுவோம்னா 3D ஷேப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கிற சம்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இமேஜ் கொடுத்துட்டு அந்த இமேஜோடைய ஃப்ரண்ட் வியூ நம்ம முன்னாடி இருந்து பார்க்குறச்ச எப்படி வியூ இருக்கும், அதே மாதிரி சைட் வியூ சைட்ல இருந்து ஒரு பொருளை நம்ம பார்க்குறப்ப என்ன வியூ, அதே மாதிரி ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாப் வியூ, இதெல்லாம் பற்றி நம்ம ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது இந்த எக்ஸசைஸ். இது வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஷால் வி டூ த சம்ஸ்? Exercise 2.3 first question, fill in the blanks. The 3 dimensions of a cuboid are என்னென்ன dimensions நம்ம சொல்லுவோம். அதில் first one என்ன எழுதுவோம், length, breadth. So next one என்ன இருக்குது, and height. So 3 dimensions என்ன எடுப்போம்னா LBH. Next one, the meeting point of more than 2 edges in a polyhedron is called as என்ன சொல்லுவோம், vertex. Third one, a cube has 6 faces. Fourth one, the cross section of a solid cylinder is என்ன வரும் நமக்கு அதில், circle. If a net of a 3D shape has 6 plane square, then it is called cube. Second question, match the following. So நமக்கு figures கொடுத்திருக்காங்க, என்ன ஃபிகருக்கு என்ன நேம் அப்படிங்கிறத மேட்ச் பண்ண போகிறோம். First one is cuboid. செகண்ட் ஒன் நமக்கு பார்த்த உடனே தெரியும் இல்லையா, என்ன ஷேப் இது, சிலிண்டர். தேர்ட் ஒன் வந்து ஸ்கொயர் பிரமிடு. அண்ட் த ஃபோர்த் ஒன் என்ன ஷேப் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் பிரிசம். தேர்ட் ஒன், விச் 3D ஷேப்ஸ் டு த ஃபாலோவிங் நெட்ஸ் ரெப்ரசன்ட், ட்ரா தெம். ஸோ அதில் நமக்கு பார்த்த உடனே தெரியும் இல்லையா என்ன ஷேப்பில் இது இருக்குது அப்படின்னா கியூப். அது தவிர்த்து பார்த்தோன்னா அதில் நமக்கு 6 நெட்ஸ் இருக்குது பாருங்க. ஸோ இதை எப்படி ட்ரா பண்ணுவோம் அப்படின்னா சின்னதாக ஒரு கியூப் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இன்னொரு இப்படி ஒரு ஸ்கொயர் நம்ம போட்டுட்டு இது என்ன பண்ணலாம், இப்படி ஜாயின் பண்ணுறச்சே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக கியூப் கிடைக்கும். இதை ஸ்கேல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்த உடனே தெரியும் என்ன ஷேப் இருக்குது அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ 6 ஃபேஸஸ் இருக்குது. ஸோ இதை எதை ரெப்ரசன்ட் பண்ணோம் நமக்கு அப்படின்னா அந்த நெட்ஸ் வந்து கியூபாய்டு. ஸோ கியூபாய்டு எப்படி நம்ம ட்ரா பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் இது மாதிரி 2 ரெக்டாங்கிள் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா. 2 ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இப்படி ஜாயின் பண்ணுறச்சு நமக்கு வந்து எக்ஸாக்டாக ஒரு கியூபாய்டு வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு இந்த நெட்லேயே தெரியுது இல்லையா என்ன ஷேப்பு, ட்ரையாங்குலர் பிரிசம். இது எப்படி நம்ம ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா ஈஸியாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் சின்னதாக போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேஸை ஃபேஸ் பண்ணி இங்கே ஒரு ட்ரையாங்கிள் நம்ம இப்படி போடுறோம். ஓகே. ஸோ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த கார்னர்லேருந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிளோடைய இந்த போர்ஷனில் இருந்து இந்த ட்ரையாங்கிளோடைய இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். சேம் அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம், இதிலேருந்து இந்த போர்ஷனுக்கு வந்து ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். ட்ரையாங்குலர் பிரிசம். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நமக்கு பார்க்குறச்சே தெரியும் இல்லையா என்ன ஷேப் இருக்குது பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் பிரமிட். ஸோ இதை எப்படி நம்ம ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளோடைய போர்ஷன் வந்து நம்ம இப்படி ட்ரா பண்ணிக்கிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் வந்து ஒன்று ட்ரா பண்ணலாம். ஓகேவா. இப்படி 4 சைடு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இங்கே மேலேருந்து இதில் ஒரு ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நமக்கு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணணும். இந்த பிக்சர்ல நாம வந்து 3D இமேஜ் வந்து பாக்குறோம். சூப்பரா ஒரு ரோபோட் பார்த்துட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா அதோட ஃப்ரண்ட் வியூ வந்து நம்ம பாக்குறோம். அந்த ரோபோட்டோட முன்னாடி நின்று நம்ம பாக்குறச்சு என்ன வியூ தெரியும் அப்படிங்கறத நம்ம இதுல பாக்குறோம். ஃப்ரண்ட் வியூ சேம் ரோபோட் நம்ம பாக்குறோம். பார்த்தோம்னா இது என்ன வியூ அப்படின்னா சைட் வியூ. சைட்ல இருந்து அந்த ரோபோட் நம்ம பாக்குறச்சே நமக்கு வியூ எப்படி தெரியும் அப்படிங்கறத இந்த பிக்சர்ல வந்து நம்ம பாக்குறோம். சேம் ரோபோட்டை வந்து இப்ப நம்ம டாப் வியூல இருந்து பாக்குறோம். டாப் வியூ மீன்ஸ் மேல இருந்து நம்ம பாக்குறோம். சோ அப்ப நம்ம வியூக்கு அந்த ரோபோட் எப்படி தெரியுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம்.
Fourth question, for each solid 3 views are given. Identify for each solid the corresponding top, front and side views. ஷார்ட்டாக எப்படி எடுத்துக்குவோம், டாப் வியூனா டீன்னு எழுதிக்கலாம், ஃப்ரண்ட் வியூனா எஃப், அதே மாதிரி சைட் வியூனா என்ன எழுதுவோம்னா எஸ் அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சாலிட் ஃபிகர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஃப்ரண்ட் வியூ எப்படின்னா முன்னாடி இருந்து பார்க்குறச்சு என்ன ஷேப் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே முதல்ல எது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஃப்ரண்ட் வியூ. அதே மாதிரி டாப் வியூவிலேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும், வெறும் நார்மல் பிளாக்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ செகண்ட் ஒன் என்னது டாப் வியூ. தேர்ட் ஒன் என்ன வியூவில் இருக்குது நமக்குன்னா சைட் வியூவிலேருந்து பார்க்குறோம். ஸோ செகண்ட் ஃபிகரில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் வியூ மேலேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும்னா இதில் 3 பிளாக் இருக்கிற மாதிரி மட்டும்தான் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டாப் வியூ, நெக்ஸ்ட்டு சைட் வியூ, ஸோ லாஸ்ட் இருக்கிறது தான் என்ன வியூ அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ. நம்ம அப்படியே அந்த எக்ஸாக்ட் பிக்சர் வந்து ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா சைட் வியூ தான் முதல்ல கொடுத்துருக்காங்க, இந்த நார்மல் சைட் பிளாக்ஸ் மட்டும் தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் பிக்சர் நமக்கு அப்படியே தெரியும். ஸோ இது என்னது ஃப்ரண்ட் வியூ. ஸோ டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ரேண்டமாக பிளாக்ஸ் அடுக்கி வச்சிருக்கிற மாதிரி தானே தெரியும் நமக்கு. ஸோ அப்போ லாஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாப் வியூ. Fifth question, verify Euler's formula for the table given below. நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா, என்ன ஃபார்முலா, f plus v minus e is equal to 2 அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம சொல்லுவோம் Euler's formula வந்து satisfied அப்படின்னு. f means face, vங்கிறது என்ன சொல்லுவோம்னா vertices, e அப்படிங்கிறது என்னன்னா edges. ஸோ இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா 5 subdivisions கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று நம்ம அந்த ஃபார்முலாவில் வெரிஃபை ஆகுதான்னு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஃபேஸ், நெக்ஸ்ட்டு vertices, நெக்ஸ்ட் ஒன் edges. we know the formula. ஸோ முதல்ல ஃபேஸ் ப்ளஸ் vertices எவ்வளோ நமக்கு 4 மைனஸ் ஃபார்முலாலே நமக்கு மைனஸ் இருக்குது, எட்ஜு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 2 வந்து வரணும். ஸோ இப்போ 4 + 4 ஹவு மச் 8, 8 - 6 என்ன வருது 2. ஸோ அப்போ இது என்ன பண்ணுது, ஆயிலர்ஸ் ஃபார்முலா வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுது இல்லையா. ஸோ எஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறோம், அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபேஸ் 10 ப்ளஸ் vertices எவ்வளோன்னா 6 மைனஸ் எட்ஜஸ் எவ்வளோ அப்படின்னா நமக்கு 12 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 2 வரணும். பட் இங்கே ஆன்சர் பார்க்கலாமா, 16ல் 12 போச்சுன்னா இங்கே என்ன வரணும் நமக்கு 4 இருக்குது. ஸோ என்ன வருது நமக்கு, இஸ் நாட் ஈக்குவல் டு 2, கரெக்டாக. ஸோ அப்போ என்ன எழுதலாம், இது நம்ம நோ அப்படின்னு எழுதலாம். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், ஸோ நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஹவு மெனி ஃபேஸஸ்ன்னு பார்த்தோன்னா 12, நெக்ஸ்ட்டு vertices எவ்வளோ இருக்குது அப்படின்னா 20. இது ரெண்டும் தான் நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம், எட்ஜு வந்து சப் பண்ண போகிறோம். மைனஸ் எட்ஜு சப் பண்ணுறச்சு 30. ஸோ என்ன ஆன்சர் வரணும் நமக்கு 2 வரணும். இது ரெண்டும் ஆட் பண்ணுறச்சு என்ன வருது நமக்கு 32 மைனஸ் 30, ஆன்சர் எக்ஸாக்டாக நமக்கு 2 வருது பாருங்கள். அப்போ என்ன பண்ணலாம், எஸ். ஸோ ஆயிலர்ஸ் ஃபார்முலா வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், ஃபஸ்ட்டு எத்தனை கொடுத்துருக்காங்க, ஃபேஸஸ் எவ்வளவு அப்படின்னா 20 ப்ளஸ் vertices எவ்வளவு 13 மைனஸ் என்ன கொடுத்துருக்காங்க 30, எட்ஜு வந்து 30, நமக்கு என்ன வரணும்னா 2 வரணும். பட் இங்கே ஆட் பண்ணுறச்சு 33 மைனஸ் 30, இது நமக்கு இங்கே என்ன வரும்னா 3 வரும். ஸோ இஸ் நாட் ஈக்குவல் டு 2, அப்போ என்ன எழுதுவோம் நம்ம, நோ. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், ஹவு மெனி ஃபேஸஸ் அப்படின்னா 32 ஃபேஸஸ் ப்ளஸ் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு vertices எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60 மைனஸ் எட்ஜஸ் எவ்வளோ நமக்கு 90 இஸ் ஈக்குவல் டு 2 வரணும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறச்சு வாட் இஸ் ஆன்சர், 92 மைனஸ் 90 இஸ் ஈக்குவல் டு என்ன தான் வரும் நமக்கு 2. ஸோ என்ன எழுதுவோம், எஸ், திஸ் இஸ் த ஆன்சர். Dear students, I hope that this video is useful to you. For more educational videos, subscribe Crafts Murasu.